கர்த்தாவே, என்னை தப்புவியும். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்தில் வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 42 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய எதிராளிகளுக்கு பயப்படாமல் இருப்போம் என்பதே. இந்த எரேமியா 42 அதிகாரத்தில் பார்க்கும்போது, யோகனானும் அவனோடு இருக்கிற எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் பாபிலோன் ராஜாவுக்கு பயந்து எகிப்திற்கு தப்பித்து ஓடி போகலாம் என்று திட்டமிடும்போது, அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசியான சாமுவேலிடத்தில் வந்து, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரிடத்தில் இருந்து ஆலோசனையை கேட்டு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து உங்களுக்காக பதில் தருவேன், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டார்கள். தீர்க்கதரிசியான சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நானே உங்களுடன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ ஜனங்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் மிகவும் வலிமையான பாபிலோன் ராஜாவுக்கும் அவனுடைய ராணுவத்திற்கும் பயந்து எகிப்திற்கு ஓடி போகலாம் என்றிருந்த போதுதான் கர்த்தர் அவர்களை பார்த்து, அந்த பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுடைய கையிலிருந்து நான் உங்களை ரட்சிக்கவும் தப்புவிக்கும்படிக்கும் நானே உங்களுடன் கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக எப்படிப்பட்ட வல்லமை பலவான்கள் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கும்போது நாம் பயப்பட காரணமில்லை. கர்த்தரே நமக்கு ஜெயத்தையும் கொடுப்பார், நம்முடனே கூட பயணிக்கிறவராகவும் இருப்பார். ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கும் நாம் கர்த்தரையே விசுவாசித்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக, அற்புதங்களை காண்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும், எங்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.